புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறுவது குறித்து புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பாண்டியன் பாஸ்கர் ராவ் வழங்கிடும் ஆலோசனைகளை கேட்கலாம். புற்றுநோய் பல வகைப்படும். ஆண்களுக்கு வரக்கூடியது, பெண்களுக்கு வரக்கூடியது, குழந்தைகளுக்கு வரக்கூடியது. ஆண்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய உறுப்புகள் வரக்கூடிய எல்லா நோய்களும் ஒரே மாதிரி தான் வகைப்படும். அது இல்லாமல் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், ஓவரியன் கேன்சர் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஆண்களுக்கு டெஸ்டிகுலர் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி தொண்டையில் வரக்கூடிய புற்றுநோய், நுரையீரல், குடல், இரைப்பை, எலும்பு சம்பந்தப்பட்டது, இரத்த வகை இது எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஒரே வகையான கேன்சர்னு சொல்லலாம். எந்த வகை புற்றுநோய் மிகவும் கொடியது? மூளையில் வரக்கூடிய சில வகை புற்றுநோய், இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில அக்ரஸிவான புற்றுநோய் வகைகள், நுரையீரல் புற்றுநோய், பான்கிரியாஸ், கேல்பிளாடர், லிவர் இதில் வரக்கூடிய நோய், அது இல்லாமல் சில வகையான எலும்பில் வரக்கூடிய புற்றுநோய் எல்லாமே ரொம்ப கொடியது. இதில் எல்லாமே 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா மிகவும் கொடியதாக இருக்கும். இப்போ சொன்ன எல்லா இடங்களிலும் 1st ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தாக இருந்தாலும் குணமளித்து கியூர் பண்ணக்கூடிய நிலையில தான் இருக்கும். எந்தெந்த வகை புற்றுநோய்க்கு ஆரம்ப நிலை அறிகுறிகள் என்ன? இப்போ உணவு குழாய் சம்பந்தப்பட்டது, இரைப்பை சம்பந்தப்பட்டது, மூத்திரப்பை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் ஆரம்ப நிலையிலேயே தெரிஞ்சிடும். பட் அதை நம்ம உதாசீனப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த நோய்களை எல்லாமே நம்ம உடனடியாக கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக இந்த மாதிரி ஆரம்ப அறிகுறிகள் இருக்கும் பொழுதே நம்ம அதற்கு சரியான டாக்டரையோ சரியான நபரையோ அணுகாததே இந்த ஆரம்ப அறிகுறியிலிருந்து அட்வான்ஸ்ட் ஆகி ரொம்ப கியூர் பண்ண முடியாத நிலைக்கு போகும். சில வகையான நோய்கள் முதல்ல கண்டறிஞ்சு சரி பண்ணிட முடியும். பட் மக்கள் அதற்குண்டான ஆரம்ப அறிகுறியை உதாசீனப்படுத்தி இல்லை அந்த ஆரம்ப அறிகுறி நிலையிலேயே தெரிஞ்சாலும் சரியான மருத்துவரை அணுகாமல் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அதை சரி பண்ண முடியாத நிலையில தான் வருவாங்க. நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் ஏன் மிகவும் ஆபத்தானவை? நுரையீரல் புற்றுநோயும் கல்லீரல் புற்றுநோயும் உங்களுக்கு தொந்தரவா காமிக்கிறதுக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணி நீங்க அதை அறியறதுக்கும் வெகு காலமாகும். ஏன்னா அது பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பெருசா போய் பாதிக்காமல் வலி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி எப்ப அது பெருசா வருமோ அந்த நுரையீரலும் கல்லீரல்லையும் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும் பொழுதுதான் நமக்கு அது பெருசா தெரியும். அது வரைக்கும் அது ஸ்லோவாகவும் குரோவாகும். அதே சமயம் நமக்கு சில தொந்தரவுகள் காமிக்காததுனால அது முதல் நிலை 2ஆம் நிலையிலேயே கண்டறியப்படுறது கஷ்டமா இருக்கும்.